ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கும் ஒரு அட்டகாசமான புதிய நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ அவங்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க மினிமம் 10th படிச்சாலே போதும். அதுக்கு மேல டிப்ளமோ, 12th என்ன படிச்சாலும் எலிஜிபிள் தான். சேலரிய பொறுத்தவரைக்கும் 29,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிளஸ் அலவன்ஸஸும் உண்டு. இது வந்து டெக்னீஷியன் கிரேட்ல இருக்க ஒரு போஸ்ட் தான் உங்களுக்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இது வந்து பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ற கடைசி டேட்னா ஜூலை மாசம் 28ஆம் தேதிக்கு அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதுவும் ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். சரி வாங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது? என்னென்ன போஸ்ட்க்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க? அதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்குது இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து வந்திருக்குது. இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜூன் மாதம் 28ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 28ஆம் தேதிக்குள்ள நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க வந்து என்னென்ன போஸ்ட்க்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல். இதுக்கு வந்து பே லெவல் வந்து 5. சேலரியை பொறுத்தவரைக்கும் 29,200 ஸ்டார்ட் ஆகுது. ஏஜை பொறுத்தவரைக்கும் 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். மொத்த வேகன்சி வந்து அப்ராக்சிமேட்டாக 180 பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 3 இதுக்கு வந்து பே லெவல் வந்து 2. இதுக்கான சேலரி வந்து 19,900லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக 6,000 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தோன்னா 6,180 வேகன்சி வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னீஷியன் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் வந்து கண்டிப்பாக 10th முடிச்சுக்கணும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஐடிஐ படிச்ச மாதிரி இருக்கணும். அது ஐடிஐல வந்து என்சிவிடி ஆர் எஸ்சிவிடி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அதுவே டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் டிகிரி முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான். இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து ஜூன் மாதம் 22ஆம் தேதி நமக்கு வரும். அப்படி வரும்போது இதுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக போடலாம். அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கப்புறம் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா எல்லாமே டீட்டெயிலாக போட்டுக்குறாங்க. இதில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இந்தியாவில் எங்கேனாலும் நமக்கு வந்து ஜாப் வேகன்சி இருக்கலாம். இதில் தமிழ்நாடு இருக்குது. ஸோ நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வேகன்சி கிடைக்க நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ போடலாம் நம்மளோட சேனலில். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.